ஒரே ஒரு நிமிடத்தில் மரங்கள் பேச ஆரம்பிச்சன. காட்டுக்குள் சூரியன் அமைதியாய் நடக்க, நதிகளும் அருவிகளும் உயிரோடு பாழற மாதிரி இருந்தது. அந்த அதிசயமான காட்டுக்குள்ள ஒரு மறந்து போன ரகசியம் நித்திரையிலிருந்தது. அந்த மரங்களுக்கு இடையே ஒரு மெதுவான ஒளி தெரிந்தது, ஒரு மெதுவான மூச்சு போல. அது வேதாளம். 2 பெரிய வெள்ளைக் கண்கள், சிரிப்பு நிறைந்த முகம். ஒரு மரத்துக்கு பின்னாலொளிஞ்சு விளையாடிக் கொண்டிருந்தது. வேதாளம் ஒரு சின்ன நிழல் போல சுழன்று சிரிக்கிறான். அதே நேரத்தில் விக்கிரமாதித்யன் வருகிறார். ஒரு வீர ராஜா, கடவுளின் சக்தியோடும் நெருப்பைப் போல் துளிவோடும். அவருக்கு நீளமான கருப்பு தலைமுடி, கொஞ்சம் கிலுகிலுப்போடு, வெண்கல அர்மர், ஒரு சிவப்பு போர்வை வாள் போல் ஜொலிக்குது. அவரது கையில் ஒரு வாள், அது நேர்மையின் அடையாளம். அவரது கண்களில் தெளிவும் துணிவும் கலந்து இருந்தது. அவர் நடக்கிற விதம் மரங்களின் இசையோடு கலந்து காட்டின் உயிரோடு சீரானது. வேதாளம் ஒரு மரத்தின் கிளையில் உட்கார்ந்து குழந்தை மாதிரி கால் ஆட்டிக்கிட்டு சிரிக்கிறான். காட்டின் அமைதியில அந்த சிரிப்பு மழை போல சிதறது. மின்னல் விழும் அந்த நொடியில் வேதாளமும் விக்கிரமமும் நின்றார்கள், 2 நிழல்கள் போல. ஒரு வித்தியாசமான விளையாட்டைத் தொடங்கினார்கள். இது பயம் கிடையாது, இது ஒரு கதையின் ஆரம்பம். அந்த இடத்திலிருந்து நாம் பயணிக்கிறோம் ஒரு ராணியின் சோகத்தின் வழியாக. சொர்ண் மண்டபத்தில் ஒரு ராணி, அவளுடைய முகத்தில் சோகமும் அழகும் கலந்த ஒளி. அவள் முகம் ஒரு முத்துமணி போல். ஆனா அந்த ஒளி துன்பத்தினால் உருவானது. அவளுடைய வலி அவளுக்கு ராஜ்யம் தேடிச் சென்றிருச்சு. வேதாளம் அவளின் பின்னால் பறந்து வந்து சிரிப்போடு அவளுக்கு சிரிப்பைக் கொடுக்கிறான். அது பயமில்ல, சந்தோஷம். வேதாளம் அன்பின் ஒரு ஒளிக்கீற்று. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் 2 வழிகளுக்கு முன்னால் நின்றான். ஒரு பொன்னான வாசல், இன்னொன்னு ஒரு சின்ன வெளிச்சத்தோட கூடிய வாசல். எந்த வழி? அவன் யோசனையோடு நின்றான். அதே சமயத்தில் 2 சகோதரிகள் மழையில குதித்து சிரிச்சு விளையாடினார்கள். அந்த விளையாட்டு ஒரு சந்தோஷப் போட்டி போல. காற்றில் ஒரு பெண் தோன்றுகிறாள், துணிவை உணர்த்தும் ஒரு கவிதை போல. அவளோட கைகளில் ஒரு தராசும் ஒரு லாக்கெட்டும். காற்று அவளோட உடலை சுற்றி விளையாடுது, நடனமாடும் விதமாய். மரங்களுக்கு பின்னால் வேதாளம் மரத்திலிருந்து மரத்துக்கு பறக்கிறான். ஒவ்வொரு சிரிப்பிலும் அவன் சின்ன வண்ணத்துப் பூச்சி ஆகிறான். சின்ன சின்ன துடிப்புகள் கேட்கின்றன, ஒரு புதிய உயிரின் எழுச்சி போல. ஒரு குட்டி குழந்தை அந்த சுழலுக்குள்ள நிக்குது. அது வெறும் சோகம் இல்ல, அது ஒரு ஆசையின் உயிர்த்துடிப்பு. போரால் சிதைந்த பூமியில இப்போது அமைதி விரிந்து கிடக்குது. விக்ரமாதித்யன் முன்னே நடக்கிறார். இது பழைய போர்க்களம் இல்ல, ஒரு பொது வழி. வேதாளம் வானத்தில் விளையாடுகிறான். அவனோட சிரிப்பு காட்டில் ஒலிக்குது, ஒரு மெதுவான மழைத்துளி போல. கோவில் மணி ஒலிக்குது, அது இடி போல இல்ல, ஒரு புதிய ஆரம்பத்துக்கான அழைப்பு போல. விக்ரமாதித்யன் வாளை பக்கத்தில் வைத்தார், மனதைத் தெளிவாக்க நினைக்கிறார். அவரது ஆன்மா சந்தோஷத்தையும் சோகத்தையும் உணர்கிறது. வேதாளம் மரங்களில் இருந்து மெதுவாக தோன்றுகிறான், ஒரு நிழல் போல. மரமே அவனுக்கு வேஷமா மாறுகிறது. நாம் பார்த்தோம் 1000 கலைஞர்கள் சின்ன சின்ன விளக்குகள் போல திரையில் ஒளிர்ந்தனர். அவர்கள் சிலைகள் போல அன்பின் நினைவுகளாய் நின்றனர். விக்ரமாதித்யன் தன் வாளைத் தூக்கி உயிருக்கு ஒரு சத்தியம் செய்தார். சக்தி அவரைச் சுற்றி வலம் வருது. நம்பிக்கை, அன்பு, தர்மம், ஒவ்வொன்றும் ஒரு பெரிய முரசு போல ஒலிக்குது. பழைய சிலைகள் மெல்ல பேசின. விக்ரமாதித்யன் வேதாளம் 25 கதைகள், 25 புதிர்கள், ஒரு மனிதன், ஒரு தீர்ப்பு. இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை, இப்போதான் ஆரம்பிக்குது.